இறைவனில் மரித்த அனைத்து ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் இவர்களின் ஆண்மையை பற்றிற்காக திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. குருசம்மாள் மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புதம் அருளப்பன் பெரியசாமி, சந்தனகுமார், லூர்து மரியாள், கண்மணி, சூசை மரியான், ஜேம்ஸ் இவருடைய ஆண்மையை பற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். திருமதி ஹெலன் கௌரி அவருடைய ஆண்மையை பற்றிற்காக வேண்டிக் கொள்வோம். AX பிரகாஷ்ராஜ் அவருடைய ஆண்மையை பற்றிற்காக ஜெபித்துக் கொள்வோம். திரு தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆண்மையின் திளைவாட்சி அடைய திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. திரு ஞானமுத்து, திரு ராஜா ஜெசுதாஸ் அவருடைய ஆண்மை நித்தியலைப்பாட்சி அடைய ஜெபித்துக் கொள்வோம். திரு சேவியர் வின்ஸ்டன் அவருடைய ஆண்மை நித்தியலைப்பாட்சிற்காக திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. திரு ஜோசப், திருப்பதி டாக்டர் ராஜம் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும், குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைமையின் உடல் நலமடையவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு அமல் பி ராயன், பபியோலா, திரு தேசாமி, ஜாஸ்மின், திரு ராபர்ட் ஜெரி இவருடைய ஆண்மையை பற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களை பற்றிற்காகவும், உத்தரி கிறிஸ்தவத்தில் உள்ள ஆன்மாக்களை பற்றிற்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடுகின்றேன், என் குரலுக்கு கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக, என்னை தள்ளிவிடாதீரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதீரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆதலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற இல்லங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உதவிகளாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியார் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 18, 21 முதல் 30 வரை. அதிகாரம் 11 வசனங்கள் 18 மற்றும் 21 முதல் 30 வரை. சகோதர சகோதரிகளே, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமையடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஓர் அறிவிலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஓர் மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிபட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண்விழித்தேன். பசிதாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியே நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார்.
அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் எடுக்கணும் என்று நீதிமான்களை விடுவித்தார். ஆண்டவர் எடுக்கணும் என்று நீதிமான்களை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 19 முதல் 23 வரை. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்திருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாம் 2 பாகங்களாக பிரிக்கலாம். முதலாவதாக இறைமகன் இயேசு கிறிஸ்து கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்று கூறுகின்றார். இங்கு இயேசு கிறிஸ்து கண் என்று சொல்வது நம் உடலில் சார்ந்த கண்ணை மட்டும் குறிப்பது கிடையாது. மாறாக நம்முடைய கண்ணோட்டத்தை சுட்டி காட்டுகின்றது. இந்த வாழ்க்கை பற்றி நாம் என்ன எண்ணுகின்றோம், இந்த வாழ்க்கையில் நம்மோடு வாழ்கின்ற மற்றவர்களை பற்றி நாம் என்ன எண்ணுகின்றோம், அதே போல நம்முடைய சொந்த வாழ்க்கை பற்றி நாம் எவ்வாறு எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். கண்ணோட்டம் என்று நாம் எண்ணுகின்ற பொழுது 2 வகையான கண்ணோட்டத்தை நாம் காண்கின்றோம். ஒன்று எதிர்மறை கண்ணோட்டம், இன்னொன்று நேர்மறை கண்ணோட்டம். எதிர்மறை கண்ணோட்டம் என்பது கடவுள் நமக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளையும் நாம் உணராத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை எப்பொழுதும் அவர்களுடைய குறைகளை மட்டுமே நாம் எண்ணுகின்றோம். அவை எதிர்மறை கண்ணோட்டமாக இருக்கின்றது. நேர்மறை கண்ணோட்டம் என்பது கடவுள் நமக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை எண்ணி நாம் சந்தோஷப்படுகின்றோம். அதே போல கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழிநடத்தி வருகின்றார் என்ற ஒரு மேன்மையான எண்ணத்தை கொண்டு நம் வாழ்க்கையை நாம் செலுத்தினோம் என்றால் அது நேர்மறை கண்ணோட்டமாக அமைகின்றது. அதைத்தான் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 12 வசனங்கள் 9 முதல் 21 வரை அழகாக சொல்லுவார். எவ்வாறு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒழுங்கினை அழகாக சொல்வார். பல்வேறு வகையான அறிவுரைகளை அந்த நூலிலே சொல்லியிருப்பதை நாம் காண்கின்றோம். அன்பு கள்ளமற்றதாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை செய்யுங்கள். மற்றவர்களை உடன் பிறந்தவர்களைப் போல நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர்கள் என்பதை நீங்கள் எண்ண வேண்டும்.
என்று பல்வேறு வகையான அறிவுரைகளையும் ஒழுங்குகளையும் அவர் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு, உண்மையான கிறிஸ்துவ வாழ்வர்களுக்கு கொடுக்கின்ற நேர்மறை கண்ணோட்டமாக அமைகின்றது. இரண்டாவது பாகமாக, உங்களுடைய செல்வத்தை, அதாவது உங்களுடைய செல்வத்தை மண்ணுலகில் சேமிக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் திருடர்களும் அவர்களை கண்ணமிட்டு திருடுவர் என்று இயேசு கிறிஸ்து இன்று கூறுவதை நாம் காண்கின்றோம். அதாவது நாம் இந்த மண்ணுலக மக்களாக மட்டுமே வாழ நாம் முயற்சி எடுக்கின்றோம். மாறாக நாம் இந்த மண்ணக வாசிகள் மட்டும் கிடையாது, நமக்கு கடவுள் நம்முடைய பிறப்பின் வழியாக நமக்கு மண்ணுலக வாழ்வையும் அளித்துள்ளார். விண்ணுலக மனிதர்களாக மாறவும் இயேசு கிறிஸ்து நமக்கு தகுதியினை அளித்துள்ளார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆகவே தான் இந்த உலகில் உள்ள அனைத்து சந்தோஷங்கள் மட்டும் நமக்கு போதும் என்ற அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மத்தேயு அதிகாரம் 5:9 அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். ஆம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். புனித சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று அவன் எண்ணினான். அவன் மற்றவர்களை ஏமாற்றி வைத்திருந்த அனைத்து சொத்துக்களையும் பணங்களையும் ஏழைகளுக்கு விற்றுக் கொடுக்க அவன் தயாராக இருந்தான். இதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் வந்ததினால். லூக்கா அதிகாரம் 19:8, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காய் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் வருகின்றாரோ, அவருடைய அன்பை எப்பொழுது அவர் சுவைக்கின்றாரோ, அப்பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடுகின்றது. இந்த மண்ணுலகிற்கு தேவையான அனைத்து சொத்துக்களையும் சக்கேயூஸ் வச்சிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் வந்தாரோ இவை அனைத்தும் ஒன்றுமில்லை என்று அவர் கருதினார். அதே போல புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்தோனியார் புளோரன்ஸ் என்ற நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பணக்காரன் அநியாயத்திற்கு வட்டியை கொடுத்து மக்களை துன்புறுத்தி அந்த பணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு நாள் இறந்து போய்விடுகின்றான். அவனுடைய அடக்க மறைவுரையில் இன்றுள்ள நற்செய்தி அழகாக எடுத்து அவனுக்கு மறுவுரையாற்றினார். உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆம், இவன் இந்த பணக்காரன் கடவுள் மீது அன்பு இல்லாமல், கடவுள் படைத்த மக்கள் மீதும் அன்பு இல்லாமல் அவன் செல்வத்தில் மட்டுமே அன்பு கொண்டிருந்தான். ஆகவே இந்த மரித்த மனிதனுடைய இதயம் இந்த சபப்பெட்டியில் இல்லை, மாறாக அவன் தேடி வைத்திருந்த அந்த தங்கத்தின் மீது தான் இருக்கின்றது என்று அந்தோனியார் சொன்னார். அதே போல அவர்கள் திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த இதயம் அந்த பெட்டிக்குள் இருந்ததாம், அந்த தங்க பெட்டிக்குள் இருந்ததாம். ஆம், இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் இந்த மண்ணுலகில் சார்ந்த அனைத்தையும் செய்து விடுகின்றோம். ஆனால் நாம் விண்ணக உறுப்பினராக மாற தகுதியான நம் மனத்தை விட்டு விடுகின்றோம். அதாவது நம்முடைய ஆன்மா மீது நாம் அக்கறை கொள்ளாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார், அவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் ஒரு அழகான பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அதை உங்களோடு பாடி உங்களோடு தியானிக்க நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவன் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவன் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா, இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரின் புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவன் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம்
ஆய என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது நம்முடைய ஆன்மா. மண்ணுலக ஆசையில் மட்டும் நம்முடைய கண்ணோட்டம் இல்லாமல் விண்ணுலகில் கடவுளுடைய உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக வாழ நாம் முயற்பட வேண்டும். இந்த சவேரியார் நம்முடைய பாதுகாவலரும் அதைத்தான் செய்தார். பாரிஸிலே பெரிய ப்ரொஃபஸராக வேண்டும் என்று எண்ணினார். பேரு புகழோடும் செல்வங்களோடும் மிக சிறந்தவராக வாழ வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் கடவுளுடைய அருளை அவருடைய வாழ்க்கையில் அவர் உணர்ந்த பிறகு, அவருடைய அன்பை சுவைத்த பிறகு அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறுவதை நாம் காண்கின்றோம். எத்தனையோ வருடங்களாக நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஒழுங்குகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றவர்களாக இருக்கின்றோமா? அதாவது விண்ணக வாழ்வுக்குரிய அனைத்து ஒழுங்குகளையும் நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைய வாசகங்கள் மூலம் கடவுள் நமக்கு தருகின்ற நற்செய்தி. கடவுள் பொருட்டு நாம் அனைத்து துன்பங்களையும் அவருக்காக நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் நிலவ வேண்டும் என்பதைதான் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கூறுகின்றார். ஆகவே இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். விண்ணக மக்களாக வாழ அதுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசிரியையும் இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை சகோதரிகளே, என்னுடைய உங்கள் மாலை பலி இல்லாமல் தந்தையாயிரம் கேட்டதாக ஜெபியுங்கள். இறைவா, மக்கள் நினைத்தாலும் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அடையாளமாக மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமதருள் கொடையாலே. நாங்கள் உமை புகழ்ந்தரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்பட்ட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு இருந்தோர் ஆகிய புனிதர்களுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குடன் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம் புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீவனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திருவை நம்பிக்கையை நோக்கி உமத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள் தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்காக வேண்டிய இடத்திலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியிலிருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், நான் நலமடைவேன்.
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விண்ணுலக மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பரிசுத்த பரமதிவ்ய